வணக்கம் உதயநிதி சார். சார், இது உங்களுக்கான பதிவு தான். அது என்னமோ இப்போது நியூஸ் கார்டெலாம் போட்டிருக்கீங்க உங்கள் சேனல்லாம் வச்சு. நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார். ஓஹோ, இப்படிக்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர். சரி, என்ன பண்ணலாம்? பேசாமல் ஊபிஸ்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டுடலாமா? குறிப்பாக திமுக அனுதாபிகள், எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஞானசேகரன், இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கிடுங்க, தமிழ்நாடு அமைதியாக இருக்கும்னு சொல்லி உத்தரவு போட சொல்லலாமா சார்? உங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்னென்ன அக்கிரமம் நடந்துச்சு, எவ்வளோ கொள்ளை, ஊழல், கனிம வள திருடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்துச்சு, எவ்வளோ ஸ்கூலுக்குள்ளேயே நடந்துச்சு, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்துச்சு. தொடர்ச்சியாக நீங்கள் கலந்துக்கிட்ட ஏர் ஷோலேயே 5 பேர் 2 முறை கள்ளச்சாராய மரணம். ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்கல்ல, வேடிக்கை சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் சார், யார் எல்லாத்தையும் தூக்குறாங்க. சட்டம் ஒழுங்கை எந்த அளவுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி சிஎம், உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அவர் தான் சிஎம், ஓகேவா? திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு, எத்தனை பேர் மாட்ட போகிறீங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் சார். மாட்ட போகிறீங்கன்னு சொன்னது இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறவங்கள, ஓகேங்களா சார்? வணக்கம்.